ஒரு சட்டையில நினைச்சு ஒரு டென்ஷன் ஆகிடும். காலையில ஒரு போட்டு லைனை நின்று வாங்கினா வாங்குவாங்க. நீங்க கடைசி போயிட்டு வந்தா பொழுது போயிட்டு அங்க உட்காந்து இருக்கிறாங்க. சொல்றேன் அண்ணாட்ட சொல்றேன் இடம் தூரப்பட்டாரு. இப்பதான் நம்ம வந்து போய் வச்சுக்கிறோம். ஏங்கம்மா இப்படி ஒவ்வொருத்தரா வந்து நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா விட்டு அப்ப எந்த லைன் போறது? எதுக்கு உட்காருங்க? உட்காருங்க ஒவ்வொரு ஆள் போகுது. ஏன் இப்படி சொல்றீங்களா? நீ லைன்ல நில்லுங்கக்கா. இல்ல எப்படி நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போய் பார்த்துட்டு எல்லாம் லைன்ல நில்லுங்கம்மா. இப்படி அங்கங்க நிக்காதீங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. நில்லுங்க ஒரு இடத்துல. அப்புறம் ஒவ்வொருத்தரா பூந்துட்டாங்கன்னா அப்புறம் சண்டை போடுறீங்க. அம்மா எல்லாம் லைன்ல நில்லுங்க. யாராச்சும் இடையில வந்தா விடாதீங்க. அம்மா லைன்ல நில்லுங்க. தனியா நின்னுட்டு இருக்கீங்க. பின்னாடி நிக்கிறேன். அக்கா லைன்ல நில்லுங்கக்கா. ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்க. யாருங்கம்மா நின்னுட்டு இருக்காங்க அங்கலாம்? அம்மா இத்தனை பேர் லைன் நின்றுட்டு இருக்காங்க. கம்முன்னு போயிருங்க. இப்ப நான் அந்த அண்ணா வர சொன்னேன்னா நான் சொல்லிடுறேன். நீங்க போங்க, பின்னாடி போங்க. நின்றுட்டு இருக்காங்களாங்க இவங்க? யாருங்க யாருங்க யாரும் இடையில பூந்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த 3 பேர் லைன்ல நின்றுட்டு இருந்தீங்களா? தயவு செஞ்சு இடையில வந்து நிக்காதீங்க. எல்லாம் நின்றுட்டு இருக்காதீங்க. இடையில நிக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு சொல்றேன். எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் என்ன பண்றீங்கம்மா? மித்த யாரையும் விடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். அங்கெல்லாம் விடாதீங்கம்மா. நிக்கிறவங்க மட்டும் விடுங்க. மித்தவங்க எல்லாம் பின்னாடி போக சொல்லுங்க. சும்மா நின்னுட்டு ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மா அப்படி உட்காராதீங்கம்மா. உட்காராதீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா பூந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. லைன்ல நில்லுங்க. ஆனா அங்கங்க உட்காராதுன்னு சொல்லுங்கண்ணா. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்கெல்லாம். சின்ன காய்னா 4 அவ்வளவுதான். பின்னாடி நிக்கிறாங்க நிறைய பேரு. அம்மா அப்படியே டக்கு டக்குன்னு போங்கம்மா. ஒரே மாதிரி போட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை வராது. அப்புறம் சின்னது பெருசுன்னு போட்டீங்கன்னா அப்புறம் கேட்கதான் செய்வாங்க. பீட்ரூட்டு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன்.
நல்ல கூட்டமாப்பா. ஐயோ சாமி. அங்க போய் பேர் எழுதுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்களா? கட்டி கட்டியே தொண்டையெல்லாம் வலிக்குது. அம்மா அம்மா சுத்திப்பாங்கம்மா. இந்த ப்ளூ சீல் அது பொம்பளை போயிருச்சாங்கம்மா. சண்டை போட்டாங்கல்ல, போயிட்டாங்களா? பாத்துக்க. அந்த பக்கம் போங்கம்மா. சுத்திட்டு சுத்திப்பாங்க. பேரும் போன் நம்பர் கொடுத்துருங்க. எல்லாரும் யார் யார் போன் நம்பர் கொடுக்கல அங்க கொடுத்துருங்க. போன் நம்பர் கொடுக்கல இல்ல பட்டி அப்படி போய் சுத்தி போய் அங்க கொடுத்துருங்க. அந்த கத்திங்களா? கத்தி அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்குங்களாம்மா? இல்லைங்க, யாருக்கு? லேடிஸ்க்கு மட்டும்தான். பக்கத்துல யார் நிற்கலாமா? தள்ளிக்க சொல்லுமா. அந்த பக்கம் போய்க்குங்க. அந்த பக்கம் போய்க்குங்க. டீ சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. அந்த பக்கம் போன் நம்பர் கொடுத்துட்டீங்களா அம்மா? போன் நம்பர் கொடுத்துட்டீங்களா? அவ்வளோதாங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து பார்த்து. அவ்வளோதாங்க. பீக்குங்க அள்ளி. அவ்வளோதாங்கம்மா. 3 காய். அவ்வளோதாங்கம்மா. பீட்ரூட் மட்டும்தாங்க. 3 காய். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்களா? இல்லை, அவங்க எங்கள் மாமியார். எங்கள் மாமியார் 2 கொடுங்க போதும். கூட்டம் நிறையா இருக்கு. அவங்கதான் மாமியார். பக்கத்து வீடு. வாங்கிட்டாங்க. அங்க நின்றுட்டு இருக்காங்க. போட்டோன்னா அவ்வளவுதான். அவங்க உங்களை பார்ப்பாங்களா இல்ல போடுறவங்கள பார்ப்பாங்களா? பெருசா இருந்தா 2 போடுங்க போதும். கூட்டம் நிறைய இருக்கு. அப்படி 2 காய் போட்டுருங்க. பெருசா இருக்கிறது. சின்னதா இருந்தா 3 போடுங்க. அந்த பக்கங்கம்மா. அந்த பக்கம் இந்த பக்கம் போறது இப்படி சொல்லிட்டு இருக்க போறீங்க. வீம்பு கண்ணே. அவ்வளவுதான். அப்படி போக கூடாது. கேமரா ஓடுது.
இடையில போகாது பாட்டி, இடையில போகாதீங்க. அக்கா நிக்காதீங்கக்கா. அப்படி விடாதீங்க. இந்த பக்கம் போயிருங்க. அவ்வளவுதான், இப்படி வாங்கிக்கோங்க. பெருசா இருந்தா ரெண்டு, சின்னதா இருந்தா போடுறேன். வாங்க கேமரா இங்க வாங்க. தெரியலடா. அவ்வளவுதான் பண்ணிமா. அந்த பக்கம் அந்த பக்கம். கோயில சுத்துற மாதிரி வேனையும் சுத்திட்டு போலாம். நடக்கிறது நல்லது. வாங்க வாங்க. அது அவங்க அதை நினைக்கணுமே. ராஜிகா தீச்சேங்க. எல்லா கையும் கிடைக்கணும்னு எங்க போறது? அதுதான் நின்னுட்டு பாக்குறாங்க. அப்படி போய் போங்க. ஆஹா நிக்கல அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களை மாதிரி எத்தனை பேரே இருக்காங்க. தயவு செஞ்சு போக சொல்லுப்பா. லைன்ல போக சொல்லுப்பா. அதனால நிக்க முடியலையா? நிக்க முடியலன்னா அவங்க லாஸ்டா தான் வாங்கணும். கடைசியில வந்து நிக்க சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிறவங்கள நிக்க கூடாது பாப்பா. சின்ன பிள்ளைல மேரேஜ் ஆனவங்க மட்டும்தான் நிக்கணுங்கம்மா. என்னதுங்கம்மா? அவங்க நின்னுட்டு இருக்காங்க. போகும்போது காய் வாங்கிட்டு கொடுத்துருங்க. யாருங்கம்மா? நீங்க விடாதீங்க. வந்துங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அண்ணா வருவாரு. சொல்லுங்க. நீங்க விடாதீங்க. தயவு செஞ்சு நீங்க நின்னீங்கன்னா விடாதீங்க. யாரு வந்து நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் இவங்க கூட்டிட்டு வரலாம் விடாதீங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இல்லைங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் நிக்க கூடாது. வாங்கிக்கோங்க. மதுரை ஒரு
லைன் அங்க லைப்ரரி வரைக்கும் போயிடுச்சு. இவங்க இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தா வேஸ்ட் தான். நான் உட்கார சொன்னேன். அது இடையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் கொடுக்கறதெல்லாம் இல்லையே. அவங்க லைன்ல நிக்க முடியலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஒரு ஆள் தானேங்கிறீங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப எத்தனை பேர் அப்புறம் சண்டைக்கு தான் வருவாங்க. சரி விட்டுருங்க, அவங்க இஷ்டம். நிக்காது நிக்கட்டும். ஆமா, வீட்டோட லாஸ்ட். வாங்கியாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று அண்ணா அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்கண்ணா. எல்லாம் வந்து அந்த லைப்ரரி கிட்ட எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களாமாங்கண்ணா. இடையில வந்து போடுறேன்ட்டு சொல்றாங்க. நானும் அதை தாங்கண்ணா சொன்னேன். நானும் இப்பதாங்க சத்தம் போட்டு சொல்லிட்டு இருந்தேங்கண்ணா. என்னதுமா உங்க இஷ்டம், எப்படி இருந்தாலும் ஓகே. சேம வேலை இருந்து போட்டு என்னங்க கத்திரிக்காய் தெரியலீங்களே. முடிஞ்சுங்களா? நேற்று வாங்குறீங்களா கத்திரிக்காய்? ஓ, இப்போ வேணா சொல்லியிருக்கலாம், எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. எனக்கும் ஞாபகம் இல்லை. சமைக்க வேலைக்கு கேளுங்க. அதுதாங்க. அடுத்து கத்திரிக்காய் தருவாங்களா? புடலங்க இந்த பக்கம் போங்கம்மா, அந்த பக்கம். புடலங்க நேற்று கொடுத்தாங்களா? நேற்று வரல நான். காமிக்க மாட்டேன். வேணுமா? சரிம்மா உட்காருங்க. உட்காந்துட்டாங்க. பாட்டி அந்த பக்கம் பாட்டி. ஒருத்தர் இல்ல பரவாயில்ல, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. பாட்டிமா லைன்ல நில்லுங்க பாட்டி. வேடிக்கை பாத்தீங்கன்னா சத்தம் போடுவாங்க. ஏன் சொன்னதுக்கு பாக்குறீங்க? போய் லைன்ல நில்லுங்க. சுத்திட்டு வாங்க. வீட்டுக்காரங்க யாரும் என்ன முதலே வந்தாதானே தெரியும். நான் சும்மா நிக்கேன்.
நம்ம எதுவுமே கேட்கல அவங்க வண்டி வரும் நீங்க லைன்ல நிக்கலீங்களா? இல்லைங்க அது வளைஞ்சு நிற்கிது கால் வலிக்கும். அண்ணா எங்க போறீங்க? இப்படி கேமரா ஓடிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கூட டீசெண்டே தெரியாது. இல்ல பாட்டி கொடுக்க மாட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது பாட்டி. இப்போதான் ஒரு பாட்டி நான் வாங்கல சொல்லு கேட்டாலும் உங்களை போய் லாஸ்ட்டாக தான் நிற்க சொல்லுவாங்க. அப்படியா இல்லக்கா இப்படியே வச்சுக்கிறக்கா அப்படிதான் பரவாயில்ல வாங்கிட்டீங்க. அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. லைன் பாருங்க எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாக்குறது அங்க பாட்டி அந்த பக்கம் கத்தி கத்தியே தொண்டை தான் போகுது. பேசாம தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்துடுவோம் போல வெங்கிட்டே எல்லாம். அந்த காய் காமிச்சாதான்னு கேக்குறாங்க. மூடி வச்சாதான் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க கொடுக்கறதான் கொடுப்பாங்க. இது ஒரு பாவக்காய் தான். பச்சை கலர்ல இருக்கு, கொஞ்சம் வெள்ளையா லைட் பச்சையா இருக்கு. அப்படி போக கூடாது குறுக்க கேமரா வருது. இங்க வாங்க அந்த பக்கம் அந்த பக்கம். அவ்வளவுதாங்க. ஒருத்தருக்குன்னா ஒருத்தருக்கு அளவுதான் கொடுக்க முடியும். குட்டி காய எல்லா காயும் சின்ன காய் தான் 3 கூட பெரிய காய் 2 ஒன்று பெருசு முனைங்கிட்டே போறாங்க. அந்த பக்கங்க தெரியுதுங்கக்கா. ஒண்ணுமே பண்ணல. நாங்களும் அதுதான்க்கா சொல்றேன். கேமரா ஓடிட்டு இருக்காங்க, சுத்திட்டு போங்க. வாங்க வாங்க. அப்புறம் ஏன்க்கா வாங்குறீங்க இப்படி? வேற எல்லாம் கொடுக்க முடியாதுங்கக்கா. சண்டே தான் அப்புறம் வருங்க. அப்புறம் கொடுக்கறது வாங்க, இல்லைன்னா எடுத்துட்டு போங்க. அதை தான் பண்ண முடியும். பெண்ணு திரும்பி அந்த போயிட்டாங்கக்கா. வந்து நடுவுலன்னா அவ்வளோதான். சரிங்களா? பாட்டி பாட்டி லைன்ல நில்லுங்க பாட்டி. எத்தனை பேர் நிக்கிறாங்க? நின்னாங்களா? இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க எங்க பாட்டி நிக்கிறாங்க? போங்க பாட்டி. பாவம் தான். எத்தனை நேரம் நின்றுட்டு இருக்காங்க? 1 மணி நேரமா? போய் நில்லுங்க போங்க கடைசியில. சரி நீங்க போங்க, லாஸ்ட்ல போய் நில்லுங்க. அந்த அண்ணா வந்தாலும் சத்தம் போடுவார். போய் நில்லு போங்க லாஸ்ட்ல. போங்க. லைன் போயிட்டே இருக்கு. போங்க, சீக்கிரமா போயிரு. வரவங்கள அப்படியே சொல்லிட்டே அம்மா சரி விடுங்க. அவங்க சொல்லிட்டு போனாங்களா? விடுங்க விடுங்க. அப்புறம் பாத்ரூம் வந்தான்னா அப்புறம் போகாமையா இருப்பாங்க. வாங்க விடுங்க. கரெக்டாக 7 மணிக்கு வந்துருங்க. வந்துருங்க. 7 மணிக்கு வந்துருங்க.
இது எப்படியும் சொல்ல முடியாது. காய் நிறையா இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வேறு பக்கம் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம் இல்லைங்கம்மா, காய் அவங்களுக்கு நிறையா இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம ஊருக்கு கொண்டு வருவாங்க. ஆமாம் 7 மணிக்கு. 7 மணி. சரிங்கம்மா, சரி கம்மன் இருங்கம்மா, சத்தம் போட்டாதீங்க. நல்லா போட்டோ எடுத்துக்கம்மா. அப்புறம் அங்கே போகிறோம், நீங்கள் இப்போ தானே வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்து நல்லா போட்டோ எடுத்து அதுதான் எடுக்கிறேன். பட்டிமா லைன்ல நில்லுங்கம்மா, ஓரமா நில்லுங்க. ஓரமா நில்லுங்கம்மா, பைக்கெல்லாம் வருது. ஓரமா நில்லுங்க அக்கா, ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க லைன்ல. சரி சரி, ஓரமா நில்லுங்கக்கா, ரோட்ல நிக்காதீங்க, லைன்ல நில்லுங்கக்கா. வெளியே வந்து நிக்கிறீங்க, அதுக்கு சொன்னேன். மதியம் இருந்து காசு போறீங்களாம்மா? சரிங்க, அண்ணன் நிற்க சொன்னாருங்களா? அண்ணா, அந்த அக்கா எனக்கு அந்த அம்மா எனக்கு வேண்டி வெயிட் பண்ணுறாங்கண்ணா, அதுதான் உட்கார சொன்னேன். எனக்கு வேண்டியதான் வெயிட் பண்ணுறாங்க, தனியாக போகிறேன்ட்டு. இங்கே இடம் இல்லைங்களா? ஜென்ஸாக இருக்குங்க. சரி சார், ஒரு கையில் அம்மா அந்த பக்கம் போங்க. வாங்க வாங்க, நீங்க சொல்லுங்க, வெளியே வாங்க, வாங்க வெளியே வாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இல்லைங்க, போடாதீங்க, யாருக்கும் கிடையாதுங்க. அம்மா அந்த பக்கம் போங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. பாப்பானாலும் எல்லாரும் வயசானவங்க கூட நாங்கள் அந்த போய் தான் போக சொல்றோம். அவ்வளோதான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார் அந்த அண்ணா. ஏன் நீங்கள் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் மித்தவங்க சத்தம் போட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? யார் பேச்சு வாங்குறது? தெரியுதுண்ணா. இந்த சைடில்
அக்கா அவங்க போட்டுக்கா தராதீங்க இருக்கா கூட்டமா இருக்கு நில்லுங்க இருமா நில்லுங்க நில்லுங்க அவங்க கூட்டம் போகட்டுமா நிக்க சொன்னாங்க. சரி சரி அக்கா வாங்க நகருங்க மட வாங்க வெளியே கூட்டுமா பேரெல்லாம் கொடுத்துட்டீங்களா? பேர் கொடுக்கலன்னா அங்கே கொடுத்துட்டு போங்க அந்த அக்கா கிட்ட. சரி வாங்க ஃபோன் நம்பர் ஃபோன் அதே లేదు టచ్ ఫోన్ சரி சரி నేను చెప్పితే అక్కడ టచ్ ఫోన్ చూసుకుంటూ చెప్పురు అక్క అట్లాంటి ఉంటుండే వాళ్ళు ముందుగా ఉండే వాళ్ళే పోనీ వాళ్ళు అట్లా చొప్పేసిపోయేది அங்கே வெண்டைக்காய் கொடுத்ததுக்கு அப்புறம் போங்க. వెండకాయ ఏం కాయ తెరల మా చూస్తారా வெண்டைக்காய் బెండకాయ బెండకాయ రేపు పోలీసు ఏమీ బాటు బాటు కాయ நாங்க யாரு நீட்டாதீங்க அனைத்து முதல்ல போடுங்கன்னா இங்கே எத்தனை லைன் இருக்கு பின்னாடி லைப்ரரி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. காய் போட சொன்னாங்க நம்ம குழந்தை வச்சிருக்கிறதுனால. அங்கே போய் வாங்கிக்கோங்க. அக்கா அப்படி வெளியே போங்க அக்கா நாளைக்கு போயிருங்க தாண்டிருங்க லைனுக்கு போயிருங்க அக்கா வாங்க வெளியே வாங்க கை வச்சு எடுத்தானா அப்படியே விட்டு போனதெல்லாம் இருக்குதுல்ல பாட்டிமா லைன்ல நில்லுங்க. என்ன பண்றீங்கம்மா? வாங்கிட்டீங்களா? அந்த பக்கம் போங்கம்மா. அம்மா ஓரமா நில்லுங்கம்மா. அந்த பக்கம் அம்மா ஓரமா நில்லுங்கம்மா. பேசிட்டே போவோம். அம்மா உள்ளுக்குள்ள தள்ளி நில்லுங்கம்மா. என்னென்ன காய்
அதெல்லாம் கிடையாது. லைன் ஜாமான் லைனுக்கு போங்கண்ணா. இவங்க அப்படி நடந்து எங்க மாமா மடி மச்சா மடி பண்ணி நின்றுட்டு லைன் கம்மியாக தானே இருக்கு, போய் நிற்க சொல்லுவாங்கண்ணா. அந்த பாட்டி அப்பலேருந்து கால் வலிக்குதுன்ட்டு இங்கே நின்றுட்டு இருக்காங்கண்ணா. லைன் தான் கம்மியாயிருச்சு. லைனுக்கு போகாம தர வேண்டாம். புரியுது. இப்பதான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. 4:30 மணி ஆயிடுச்சு. இங்க அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த அக்காவே தூக்கி பிடிக்கிறாங்க. ஏதோ கூட மாட கொஞ்சம் பிடிச்சா பரவாயில்ல. சும்மா நின்றுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களும் வாங்குது. இங்க வாங்க அக்கா. நோட்டீஸ் வாங்க. இங்க நிக்கிறீங்க. தெரிய மாட்டேங்குது. சோம்பேத்தனமா இருந்தா அப்புறம் என்ன பண்றது? உள்ள தெரியலங்க. இரு வாங்கிட்டு போய் தான் சொல்லணும். அங்க
இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மெடிக்கல் வரைக்கும் தான் இருக்கு. மெடிக்கல் வரைக்கும். அம்மா நிக்காதீங்கம்மா, வாங்கிட்டீங்கன்னா போங்க. அம்மா ஓரமா நில்லுங்கம்மா, ரோட்லயே நிற்காதீங்க, ஓரமா நில்லுங்க. முடிச்சா அது ஈராச்சியே சொன்னாங்க. நீங்க கல்யாணம் அங்க ஆட்ட விட்டு பண்ணீங்க, நீங்க கொடுத்த அங்க ஆட்ட விட்டு பண்ணீங்க. நீ நம்ம ஆட்ட விட்டு கூடாது, அந்த ஆட்ட விட்டு நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க நிக்கிறது. நீங்க வேற ஆள் பேசிட்டீங்கன்னா அவங்க யாரும் நினைச்சுக்கிறாங்க. கூட்டம் கம்மியாயிடுச்சு. பால் வாடிக்கிட்டு வந்துருச்சு. அப்பயும் வருங்க பாரு, லைன் லைனா. ஆமா 6 கட்டு தான். அளவா கட்டு தான். அது எப்படி யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் போடணும். கண்டிப்பா கோமதிக்கா எப்படியோ குழந்தை சாக்கடை வச்சு வாங்கிக்கிறாங்கப்பா. இந்த பக்கம் இங்க நின்னுக்கு இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க. விட்டுருங்க, அவங்க கொஞ்சம் கால் நடக்க முடியாது. வாங்க முன்னாடி வாங்க. நாங்க காய் வாங்கணும் நிக்காதீங்க, தயவு செஞ்சு நகருங்களேன், வீட்டுக்கு போங்களேன். ஏன் வேலையில வீட்டுல நீங்க ஓரமா போன கீழே விழுகுது, நல்லா பிடிங்க. கொத்தமல்லி தலை இழுக்க மாதிரி மூட்டை குறிக்கட்டும், கூட்ட சேர்ந்து
ம் போகாதீங்க, உள்ள வாங்க. போட்டி போறீங்க, உள்ள வந்துருங்க. பெருசாக இருந்தால் நல்லா பிடிங்க, பெருசாக இருந்தால் 3 பிடிங்க. கம்மியாயிருச்சுண்ணா கூட்டம். கடைசியில் இந்த அம்மா வேற மூஞ்சி மறைச்சிட்டே இருக்கு, வாய் வச்சுட்டு. செகண்ட் டைம் வந்துச்சு என்னன்னே தெரில. இந்த அம்மா லாஸ்ட்ல கட்டப்பை வச்சிருக்காங்க, அந்த அண்ணன் வாங்க மூடி வச்சுட்டு இருக்காங்க கட்டப்பை வச்சு. அந்த பச்சை சீனி அதான் வந்து மூஞ்சி மறைச்சிட்டு இருந்தாங்க. செகண்ட் டைம் ஆமா வாங்கிட்டு போயிட்டாங்க. அம்மா வாங்கிட்டு போயிட்டீங்க முதல்ல. ரொம்ப நேரம் நீ கூட்டம் முடிஞ்சிச்சோ? எத்தனை மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க? இல்லை எனக்கு தெரியல, இப்பதான் சொன்னேன். முடிஞ்சு அவ்வளோதான். இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. இவங்களுக்கு இருமாணி